அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னாரு, துக்ளக் ரமேஷ் அண்ணன் என்னுடைய மாமா ஷானவாஸ் கேட்டார்ல, ஒரு இயற்றல் ஈட்டல் காத்தல் அதற்கொண்டு வருகிற வருமானத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவது என்கிற அந்த கேள்விக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 17வது இடத்தில் இருந்தது. பெரிய மாநிலங்களின் பட்டியலில் 17வது இடம். நாங்கள் இன்றைக்கு முதலிடம். ஒரு குடும்பமே உயருது அப்படிங்கறத புதிதாக வந்திருக்கக்கூடியவங்க களத்துல ஆம், தமிழ்நாடு எங்கள் குடும்பம் தான். களத்துல இன்னைக்கும் செவிலியர்கள் போராட்டம் நடக்குது. அரசு ஊழியர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் அரசு நிறைவேற்றலன்னு போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னு மக்கள் போராடுறதையும் பார்க்க முடியுதுல்ல. ஒரு ஆட்சி என்று சொன்னால் இனத்தால், மொழியால், சமூகத்தால், சமூக நீதியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் மற்றவர்களுக்கு நிமிர்ந்து நிற்கிற செம்மாந்தம் இருக்கிறது அல்லவா, அந்த செம்மாந்த நடையை கொடுத்தது கருப்பு சிவப்பு உதயசூரியனும் இந்த திராவிட இயக்கத்தின் சித்தாந்தமும் தான். சனாதனத்தினுடைய சங்கிகள் இந்த மண்ணை சூழுகிற போது இன்னும் அடிமைத்தனம், இன்னும் அடக்குமுறை. நான் இவ்வளவுத்தையும் சொல்றேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெற்றி பெண்களுக்கான தமிழ்நாடு, விளையாட்டில் சிறந்த தமிழ்நாடு என்று மற்ற மாநிலங்கள் கொண்டாடுகிறதே ஏன்? உங்க தேசிய சராசரி என்ன சார்? தனிநபர் வருமானத்தினுடைய தேசிய சராசரி என்ன? 2 லட்சம் ரூபாய். தமிழ்நாட்டுடைய தேசிய சராசரி என்ன தெரியுமா? யாரோட கம்பேர் பண்றீங்க? The Debates for the People. Title sponsor Best Money Gold. Powered by CALS Believe in Better. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ். உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. தி டிபேட் நடத்துகிற ஃபார் த பீப்புள் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெருமகிழ்ச்சி. 2026 களம் யாருக்கானது என்கிற கேள்வியினுடைய அறிமுக ஓட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வரலாற்றில் 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். அது தவறு. அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 2ஆம் முறையாக ஆட்சி அமைத்தார். அது வரலாற்று தரவு. அந்த வரலாற்று தரவை மீண்டும் ஒரே முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக திராவிட மாடல் 2.0வையும் அமைப்பார் என்பதுதான் மக்களின் யதார்த்த உண்மை. இங்கே இருக்கக்கூடிய சக நண்பர்கள் எல்லோருக்குமான ஒரு நம்பிக்கையான ஆண்டாக அமைய வேண்டும் என்பதும் என்னுடைய வாழ்த்துக்கள். பார்வையாளர்கள் உங்களுக்கும் 2026 மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஆசை ஆவா. நண்பர்களே, அரசியல் களம் மிக தரம் வாய்ந்த ஒரு அவை. தனிப்பட்ட அவதூறுகளை பேசாத சொற்பொழிவாளர்கள், கருத்தியல் சித்தாந்தங்களோடு நீண்ட காலம் எங்களோடு உரையாடக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்கள். எங்களுக்கெல்லாம் மூத்தவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கிறார். இந்த அவையில் எங்களுக்கான நோக்கம், எனக்கான பொறுப்பு, எனக்கான தார்மீக கடமை, நாங்கள் ஏன் ஆட்சிக்கு வர முடியும் என்கிற அந்த கேள்வியை உங்கள் முன்னால் வைப்பதற்கு தான் இந்த மேடையை நான் பயன்படுத்த எத்தனிக்கிறேன். நண்பர்களே, ஒரு ஆட்சி என்பது, வள்ளுவன் ஆட்சியினுடைய இலக்கணத்தை சொல்லுகிறான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று சொல்லுகிறார். ஒரு இயற்றல் ஈட்டல் காத்தல் அதற்கொண்டு வருகிற வருமானத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவது என்கிற அந்த கேள்விக்கு முழு இலக்கணமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. நான் எங்கள் ஆட்சியே நீடிக்க வேண்டும் என்பதற்கான சில புள்ளி விவரங்களை தான் பேசலாம். வார்த்தை ஜாலங்களுக்காகவோ அல்லது தனிப்பட்ட தாக்குதல்களுக்காகவோ எந்த பயனுமற்ற நிலையில் இருக்கிறோம். ஆனால் புள்ளி விவரங்கள் பொய்க்காது. புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் கீழ், நிதி ஆயோக்கின் கீழ், ரிசர்வ் வங்கியின் கீழ் கொடுக்கப்படுகிற புள்ளி விவரங்கள். அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. நான் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாடு என்கிற பெயர் பெற்ற மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றை 5 மணித்துளிகளில் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர எத்தனிக்கிறேன். இன்றைக்கு, கடந்த வாரம் இந்திய நாட்டிலேயே சுதந்திர வரலாற்றிலேயே இதுவரையில் இரட்டை இலக்கில் 15% தாண்டி 16% உள்நாட்டு உற்பத்தி என்கிற ஒரே மாநிலம்
தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. இது என் புள்ளிவிவரம் அல்ல. இது எப்படி சாத்தியப்படுகிறது? எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் புள்ளிவிவரங்கள் இருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருக்கிறது, ஏன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்திலும் இருக்கிறது, எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலம், அண்ணா அவருடைய ஆட்சி காலம். இந்த புள்ளி விவரங்களிலேயே 16% பெற்று இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு மாநிலம் 16% உள்நாட்டு உற்பத்தியை பெற்றிருக்கிறது என்றால் அதை கொடுத்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சார், முதலீடுனால என்ன சார் பிரயோஜனம்? முதலீடுனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு மாநிலம் உயர்ந்து நிற்கிறது. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 17வது இடத்தில் இருந்தது. பெரிய மாநிலங்களின் பட்டியலில் 17வது இடம். நாங்கள் இன்றைக்கு முதலிடம். தனிநபர் வருமானத்தில் தேசிய சராசரி இன்றைக்கு 24-25 கிட்டத்தட்ட 3,76,000 ரூபாய் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் தனிநபர் வருமானத்தில் திராவிட மாடல் ஆட்சி உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறது. இதுக்கு என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்க பார்க்கிற போது இந்தியாவினுடைய தேசிய சராசரியே 2 லட்சம் தான். இந்தியாவின் தேசிய சராசரி 2 லட்சம். அந்த 2 லட்சத்தை கடந்து 1.76 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து ஒரு தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இருக்கிறது. எப்படி தனிநபர் வருமானம் உயரும்? முதலீடு, அதன் மூலம் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பின் மூலம் தனிநபர் வருமானம், தனிநபர் வருமானத்தின் மூலம் ஒரு குடும்பம் உயர்கிறது. அந்த குடும்பத்தின் உயர்வால் ஒரு மாநிலம் கட்டமைப்பை பெறுகிறது. அந்த கட்டமைப்பின் மூலம் ஒரு மாநிலம் உற்பத்தி அளவில் முதலிடத்தை பெறுகிறது. இதுதான் சார் ஒரு சைக்கிள். ஆனா அது ஒரு குடும்பமே உயருது அப்படிங்கறத புதிதாக வந்திருக்கக்கூடியவங்க களத்துல ஆம், தமிழ்நாடு எங்கள் குடும்பம் தான். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் எங்கள் பிள்ளைகள் தான், எங்கள் அண்ணன்கள் தான், எங்கள் தம்பிகள் தான், எங்கள் அக்காக்கள் தான். நாங்கள் அவர்களை எப்படித்தான் பார்க்கிறோம். ஒரு மாநிலம் உயர்கிறது என்று சொன்னால் எங்கள் அரசியல் தான். ஒரே தாயின் கருவறையில் இத்தனை பிள்ளைகள் பிறக்க முடியாது என்பதற்காக பல்வேறு தாயின் வயிற்றில் பிறந்த எங்கள் தம்பிமார்கள் என்று உறவு முறை வைத்து பேசியது எங்கள் இயக்கம். நாங்கள் அப்படித்தான் பார்க்கிறோம். பேசுகிறவர்கள் பேசுகிறேன், நான் புள்ளிவரம் சொல்லுகிறேன். இந்த புள்ளிவரங்களை மறுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ரிசர்வ் வங்கியை மறுக்க வேண்டும். விவரங்களா சொல்றீங்க. ஆனா களத்துல இன்னைக்கும் செவிலியர்கள் போராட்டம் நடக்குது. அரசு ஊழியர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றலன்னு போராடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னு மக்கள் போராடுறதையும் பார்க்க முடியுதுல்ல. ஒரு ஆட்சி என்று சொன்னால் 100% நிறைவான ஆட்சியை கொடுக்க முடியுமா என்றால் முடியாது. கலைஞர் ஆட்சி காலத்திலையும் போராட்டம் இருந்திருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலும் போராட்டம் இருந்திருக்கிறது, எடப்பாடி ஆட்சி காலத்திலும் போராட்டம் இருக்கிறது. மக்கள் போராட செய்வார்கள். அந்த போராட்டத்தினுடைய விளைவு என்பது நாம் பல பிரச்சனைகளை கையாளுகிற போது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை இந்த அரசு எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது, அதை கவனத்தில் கொள்ளுகிறதா என்பதுதான் இங்கே கேள்வி. செவிலியர் பிரச்சனைக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கிறது? எத்தனை ஆண்டு வரையில் அவர்களை இந்த கொரோனா காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தில் பணி நியமனம் செய்வோம் என்று சொல்லி எடுக்கப்பட்டவர்களை நட்டாற்றில் விட்டு போனதற்கு பிறகு எத்தனை ஆயிரம் குடும்பங்களை பணி நிரந்தரம் செய்தது எங்களுடைய ஆட்சி. அதற்கு பிறகு வந்தவர்களுக்கான பணி நிமித்தம் என்பது கால அளவு இருக்கிறது. தேர்தல் நெருக்கத்தையும் தேர்தலுடைய நெருக்கடியும் பயன்படுத்த வேண்டும் என்று எத்தனித்தால் சில விடயங்களில் நாம் போராட்டங்களை களம் காண வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆக போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கையில். நான் இன்னொரு செய்தி சொல்றேன். நீங்கள் செவிலியர் போராட்டத்தை குறிப்பிட்டீர்கள். அந்த செவிலியர்களுக்கான பணி நிரந்தரத்தை பற்றி யாராவது பேசினீர்களா? 21,000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியில. எல்லோரும் தற்காலிகமாக எடுக்கப்பட்டவர்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் விட்டுவிட்டு போனது நம்முடைய எடப்பாடியார் ஆட்சி. அதை பணி நிரந்தரம் செய்தது திராவிட மாடல் ஆட்சி. அவர்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்கிறோம். சார், நான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பேசுறேன். இதே மருத்துவத்துறையை சொன்னதால் சொல்லுகிறேன். ஐநா சபை ஒரு மாநிலத்தினுடைய மருத்துவத்துறையை பாராட்டி இருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மருத்துவத்துறை தான். ஏன் சொல்லுகிறேன் சார்? இல்லம் தேடி மருத்துவம் என்கிற ஒரு திட்டத்தின் மூலம் நாம் நகரத்தில் இருக்கிறோம், நாம் நகர வயப்பட்டிருக்கிறோம், நமக்கு மருத்துவம் எளிதாக கிடைக்கிறது. கிராமங்களில், குக்கிராமங்களில், மலை கிராமங்களில் இப்படி இருக்கிறவர்களுக்கான மருத்துவம் எங்கே என்கிற போது அவர்களையும் மருத்துவம் தேடி போகும் என்று 2,50,00,000 பேருக்கு நேரடி மருத்துவத்தை இல்லம் தேடி மருத்துவத்தின் வாயிலாக கொண்டு போய் சேர்த்தது திராவிட மாடல் ஆட்சி. அதற்கு ஐநா சபை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. நான் சொல்லி முடித்தேன். அங்கீகாரம் கொடுக்குது. களத்திற்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தீய சக்தியா இருக்கீங்கன்னு சொல்றாரு. நான் எங்களுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய சேகர்பாபு அவர்கள் சொன்ன பதிலையே சொல்லுகிறேன். பவளவிழா கட்சிக்கு பால்வாடி கட்சி கேள்வி எழுப்பினால் முதலில் பால்வாடியை அவர்கள் கடந்து விட்டு வரட்டும், நாங்கள் பவளவிழா கட்சி. சார், நான் ஆரோக்கியமான அரசியலை பேசுறேன். இந்த நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது திமுக காரன். இந்த நாட்டை வடிவமைக்கிற போது,
இந்த நாட்டை வடிவமைக்கிற போது இனத்தால், மொழியால், சமூகத்தால், சமூக நீதியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் மற்றவர்களுக்கு நிமிர்ந்து நிற்கிற செம்மாந்தம் இருக்கிறது அல்லவா, அந்த செம்மாந்த நடையை கொடுத்தது கருப்பு சிவப்பு உதயசூரியனும் இந்த திராவிட இயக்கத்தின் சித்தாந்தமும் தான். நீங்கள் எங்களை எதிர்க்கலாம், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கட்டும். எங்கள் தலைவர் சொன்னார் என்னுடைய ஆட்சி என்பது எப்படி என்பது என்று சொன்னபோது, ஏன் நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன், இது எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவர் ஆட்சி என்று சொன்னார்கள். அம்மையார் ஜெயலலிதாவை புரட்சி தலைவியின் ஆட்சி என்று சொன்னார்கள். ஏன் கலைஞர் ஆட்சியை கூட முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி என்று சொன்னார்கள். ஏன் எங்கள் தலைவர் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி என்றோ அல்லது மு.க. ஸ்டாலின் ஆட்சி என்றோ சொல்லவில்லை. இந்த தலைவர்கள் சொன்ன பாதையில் இருந்து விலகி இது ஒரு இனத்திற்கான ஆட்சி, இந்த இனம் திராவிடம், இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று ஒரு இனத்தை அடையாளப்படுத்தியது எங்கள் தலைவர். ஏன் அடையாளப்படுத்துகிறார்? சனாதனத்தினுடைய சங்கிகள் இந்த மண்ணை சூழுகிற போது இன்னும் அடிமைத்தனம், இன்னும் அடக்குமுறை. நான் இவ்வளவுத்தையும் சொல்றேன். நம்முடைய நீங்க குறிப்பிட்ட ஒரு தலைவர் கல்வி நிலையங்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அந்த குற்றச்சாட்டுக்கான பதில ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, இந்தியாவிலேயே சுதந்திர இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 99.9% நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல மிடில் ஸ்கூல்ல 99.9% சார். இது இந்திய சுதந்திர விளையாட்டிலே கிடையாது. கல்வியில் இல்லம் தேடி கல்வி கொரோனால பிரேக்கப் ஆனா 3 வருஷம் 2.5 வருஷம் பள்ளி படிப்பு வாசனையை மறந்தான். அவன் வீட்டுக்கெல்லாம் போச்சு இந்த ஆட்சி, அவனை கூட்டு வந்துச்சு, வாப்பா வா படி, உனக்கு படிக்கிறதுக்கான உதவியை பண்றோம். நாங்க எங்க தலைவர் சொன்னார், இது என்னுடைய கட்சியின் ஆட்சி அல்ல, இந்த இனத்தின் ஆட்சியாக நான் பிரகடனப்படுத்துகிறேன், ஒரு கொள்கையின் ஆட்சியாக பிரகடனப்படுத்துகிறேன். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது வேறு, அறிவிக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியவர் எங்கள் தலைவர். புதுமை பெண் திட்டம், அதை போலவே மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம், அதை போலவே இன்றைக்கு உரிமை தொகை திட்டம், இப்படி பல திட்டங்களை கொடுத்து இல்லம் தேடி கல்வி, அதை போலவே இல்லம் தேடி மருத்துவம், நான் முதல்வன் திட்டம் சார். நான் அதை மையப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு பிள்ளைகள், சாதாரண அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள், சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு உலக நாடுகளில், உலக அரங்குகளில் நின்று பேசுகிற போது, நான் அரசு பள்ளி மாணவி, ஆனால் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதை அடைந்தேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெற்றி பெண்களுக்கான தமிழ்நாடு, விளையாட்டில் சிறந்த தமிழ்நாடு என்று மற்ற மாநிலங்கள் கொண்டாடுகிறதே, ஏன்? அதை உருவாக்கியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாண்பமை தலைவன். அந்த மாண்பமை தலைவனுடைய ஆட்சி திராவிட மாடல் 2.0 2026 நிச்சயம். நன்றி, வணக்கம். எடுத்துக்கிறேன். இங்க எல்லாருக்கும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன். ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா படிக்கலையா அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்றேன், வாங்கி படிங்க. ஜீவ சுயசரிதை சுருக்கம் அப்படின்னு ரெட்டமலை சீனிவாசன் தாத்தா எழுதுனது. அதில் அவர் சொல்றாரு, நான் தஞ்சாவூர்ல பிறந்தேன், எங்க அப்பா படிக்க முடியல, நான் ஸ்கூலுக்கு போனேன், என்னை செருப்பு கொண்டு அடிச்சான், நீ சூத்திர பையனை திருத்தினா, என்னால் வாழ முடியல, தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் போனேன், கோயம்புத்தூர்ல காலேஜுக்கு போனா 400 பேர் படிச்சான், 400 பேர்ல 390 பேர் பார்ப்பான், 10 பேர்ல 8 பேர் ஆதிக்க சாதி, அதுல கடைசியா இருந்த ஒரே ஒரு தாழ்த்தப்பட்டவன் நான் தான். 1 மணி நேரம் முன்னாடி 1 மணி நேரம் கல்லூரிக்கு பின்னாடியும் 1/2 மணி நேரம் முன்னாடியும் வந்தேன். 1 மணி நேரம் ஏன் பின்னாடி போனேன்னா, மற்ற சாதியினர் என்னைய இது பண்ணக்கூடாதுன்னு, மற்ற சாதியினர் நான் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு என்னைய விரைவா அனுப்புன வரலாறு தான் என் வரலாறு அப்படின்னாங்க. அந்த சமூகத்துல படிச்ச பிரசன்னா லா காலேஜ்ல 4 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். அதுதான் நாங்க பண்ணது. ஆக தயவு செஞ்சு படிங்க. 2வது, நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னாரு, எல்லா புள்ளி விவரங்களையும் ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு. அந்த புள்ளி விவரங்களை ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப நான் ஏத்துக்கிறேன். ஆனா சரியான புள்ளி விவரங்களை அவையில சொல்லணும் அப்படிங்கறது தான் என்னுடைய விருப்பமும் நோக்கமும் கூட. அதுல ரொம்ப முக்கியமா சொன்னாரு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. இது இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. இந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிற NCB-யினுடைய கிரைம் ரிப்போர்ட் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட். அதுல முதலிடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம், 2வது இடத்தில் இருப்பது பீகார், 3வது இடத்தில் இருப்பது மகாராஷ்டிரா, 4வது இடத்தில் இருக்கிறது குஜராத். இதுல தமிழ்நாடு 23வது இடத்துல இருக்கு. புள்ளி வரத்தை அவர் கணக்குக்கே விட்டுறேன். நம்முடைய நண்பர், அவர் என்னுடைய நண்பர்,
வழக்கம் போல இத புள்ளிவரத்தை சொல்லிட்டா அப்படின்னாருல. எம்எஸ்எம்இன்னு கடைசியா சொன்னாரு. எம்எஸ்எம்இல உங்க பக்கத்துல இருக்கிற கருணேஷ்ட கேளுங்க. தி வேர்ல்ட் பெஸ்ட் மாஸ்டர் அவார்டு வந்து இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நேத்திக்கு பத்திரிகை வளர்க்கிறோம், அதுல தமிழ்நாடு வளராதான்னு கேட்க. எதுலங்க? இந்தியாவையே வளர்க்கிறோம், அதுல தமிழ்நாடும் வளருது. அதுக்கு அடுத்து அவருக்கு பதில் வரும். நான் தான் சொல்றேன், இந்த நேத்திக்கு செய்தி படிச்சீங்கன்னா பேட்டன்ட் ரைட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்டர்பிரனர் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிகமாக பதிவு செய்தது தமிழ்நாடு. திராவிட மாடல் ஆட்சி. தொழில் முனைவோரை ஊக்குவித்திருக்கிறோம். ரெண்டாவது கருணேஷ், நான் அதுக்கு மேல போல, நான் நிறைய பேச வேண்டியிருக்கு எலெக்ஷன்ல, அதனால நான் அவருக்கு நிறைய பதில் சொல்லிக்கிறேன். கருணேஷ் சொன்னாரு, நாங்கள் இந்தியாவை தூக்கி பிடிக்கிறோம், இந்தியாவை உயர்த்தி பிடிக்கிறோம், தமிழ்நாடு எங்களோடு வராதான்னு. எங்க தொழில் நிறுவனங்களே எங்கள்கிட்ட வரவிட மாட்டேங்கிறீங்களே. உங்க தேசிய சராசரி என்ன சார்? தனிநபர் வருமானத்தினுடைய தேசிய சராசரி என்ன? 2 லட்சம் ரூபா. தமிழ்நாட்டுடைய தேசிய சராசரி என்ன தெரியுமா? தேசிய சராசரியை விட 1.75 லட்சம் அதிகம். 3.75 லட்சத்துல நாங்க அதிகம் இருக்கோம், நீங்க இல்ல. உங்களுடைய தேசிய கல்வி சராசரி என்ன? வெறும் 23%. நாங்க 68%. உயர்கல்வியில 2030 உங்களுடைய தேசிய சராசரி என்ன தெரியுமா? 50%. நாங்க இப்ப 69%. யாரோட கம்பேர் பண்றீங்க? நீங்கள் வளர்ப்பது போலி மாடல், நீங்கள் வளர்ப்பது சனாதனிகளுக்கான மாடல். அதுல துக்ளக் ரமேஷ் அண்ணன் நிறைய சொன்னார். உவே சாமிநாதையரை தெரியுமா? அண்ணன் என்னை விட படித்தவர். திமுகவினுடைய முதல் ஆட்சி பேரறிஞர் அண்ணா உவே சாமிநாதனுடைய பெசன்ட் நகர் கடற்கரை இல்லத்தை பாருங்கள். நீங்கள் என்னை விட மெத்த படித்தவர். அந்த இல்லத்தை சீர்படுத்தியது யார்? அதை நடைமுறைப்படுத்தியது யார்? உவேசாவுக்கு ஊர்தோறும் நூலகத்திற்கு பெயர் வைத்தது யார்? அவர் படத்தை கொண்டு போய் வைத்தது யார்? மாலைகள் போட்டது யார்? இன்னும் தமிழ் தாத்தா என்று இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்தியது திராவிடத்தை சார்ந்தவன். ஏன் பாரதிதாசனை பேசலன்னு என்னுடைய மாமா ஷானவாஸ் கேட்டார்ல. பாவேந்தன் தொட்டு பாருங்க தெரியும். அவர்கள் தொடமாட்டார்கள். நான் கருணேசுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் பொருளாதாரத்தை வளர்க்கிறோம் என்று. நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னீர்கள்? 2016 நான் மோடி சர்க்கார் வந்தா டாலரை பாதியா குறைப்போம் நீங்க. அன்றைக்கு வெறும் 60 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது, 90 ரூபாய்க்கு மேல் இருக்கிறது. பெட்ரோல் விலையை பாதியாய் குறைப்பேன் என்று சொன்னீர்கள். நீங்கள் அதானிக்கும் அம்பானிக்கும் மட்டும்தான் ரஷ்யாவிடத்திலிருந்து வாங்குகிற பெட்ரோலை கொடுக்கிறீர்கள். எங்கள் மக்களுக்கு கொடுக்கவில்லை. எங்கள் சாதாரண சாமானியன் படிக்கிற கல்வியில் கைவிக்கிறீர்கள், வளர்ச்சியில் கைவிக்கிறீர்கள், ஜிஎஸ்டி இழப்பீடை கொடுக்க மறுக்கிறீர்கள். எல்லா வகையிலும் பொருளாதாரத்தில் எங்களை நெருக்கடி செய்கிற போது கூட ஒரு திராவிட மாடல் ஆட்சி, எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், த கிரெடிபிள் லீடர் ஆஃப் திஸ் தமிழ்நாடுன்னு சொல்லி எங்கள் மாநிலத்தை உயர்த்துகிறார். அதை விட ரொம்ப முக்கியமானது வந்து, கொஞ்சம் விரைவா முடிச்சறேன். கார்த்தி தம்பி ஒரு விஷயம் சொன்னாப்ல, நீங்கள் பாஜகவை ஆதரிக்கவில்லையா? ஆதரிச்சோம். அவரு இரங்கல் கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டாப்ல. நான் அவருக்கு ஒரே ஒரு செய்தி சொல்லுகிறேன். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று பேசிய வாயையும், பாஜகவினுடைய தாமரை சின்னத்துக்கே பம்பாயில் போய் ஓட்டு கேட்ட வாயையும் நாங்கள் என்னவென்று சொல்லுவது என்று வரலாற்று தரவுகளையும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நான் மிகவும் மதிக்கக்கூடியவன். அவர் நெஞ்சத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற தம்பியாக சொல்லுகிறேன், பாதை மாறுங்கள், மீண்டும் வாருங்கள், அடைக்கலம் தேடுங்கள். இப்பதான் போயிருக்காரு, நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. அவர் சொன்னார் ஒரு எங்கள் கட்சியின் தலைவர் பெயரை கூட உச்சரிக்க மறுக்கிறார். அது நவீன தீண்டாமை என்று சொன்னார். நான் தீண்டாமைக்கு முழுமையாக எதிரானவன் அண்ணன். அவரை முதலில் அரசியல்வாதியாக சொல்லுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து களத்திற்கு வர சொல்லுங்கள், அரசியல்வாதியாய் மாறச் சொல்லுங்கள், போராட்டத்திற்கு நிற்க சொல்லுங்கள். என் தம்பியை நான் கார்த்தியை பாராட்டுகிறேன். சமீபத்தில் கூட அவர் நான் களத்தில் இருப்பேன் என்று சொன்னபோது தம்பி ஒரு வார்த்தை சொன்னார். அதை என் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ரசித்தோம். அது ஹெச் ராஜா பயன்படுத்திய வார்த்தை. அந்த வார்த்தையை இந்த அவையில் பயன்படுத்த மறுக்கிறேன். களத்திற்கு வாருங்கள், மக்களோடு நில்லுங்கள், மக்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆட்சி அமையுங்கள். நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். திராவிடம் வென்றிருக்கிறது, திராவிடம் வெல்லும், மக்கள் எங்களோடு, மக்களோடு நாங்கள். திராவிடம் 2.0 மலரும். நன்றி, வணக்கம்.